ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சு. நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தள்ளு வண்டியில் வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் ரைஸ் வச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் ரோட் சைடில் வந்து வச்சு எப்படி வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் வச்சு செய்வாங்க. அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அது அவங்க எப்படி இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக டேஸ்ட்டாக செய்கிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். தக்காளி சாதம் வந்து 3 கிலோ ரைஸ் தான் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஆனியன் 400 கிராம், தக்காளி 1.5 கிலோ, பூண்டு 70 கிராம், அதான் க்ரஷ் பண்ணி நசுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 15 பீஸ் கீரி 2ஆக வச்சுருக்கோம். நாம் லைட்டாக மசாலா வந்து சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் வாசனை கிடைக்கிறதுக்காக சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1.5 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, மல்லி இலை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். ஆயில் வந்து 200 ml-லேருந்து 300 ml வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு ரைஸை வந்து பாயில் பண்ணிக்கலாம், அதாவது வேக வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா எப்படின்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வடிக்கக்கூடாது. கொஞ்சம் வெறப்பாக வடித்தா தான் தக்காளி சாதம் கிண்டும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த பதம் வந்தோடனே நம்ம வடிச்சிக்கலாம். வடித்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம், 20 நிமிஷம் கூட. அதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சு ஆயிலை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, நாம் வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் 2 சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிய விட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது தான் சோம்பு சேர்க்கணும். முதல்ல சேர்த்தோம்னா தீஞ்ச வடை வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வச்சுருக்கிற ஆனியன் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 70% ஃப்ரை ஆகிற அளவுக்கு சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவு வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துட்டு இருக்குது. நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் தான். சில்லியை வந்து இப்போ வந்து 2ஆக உடச்சி சேர்த்தோம்னா நல்ல கலரும் நல்லா வாசனையும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அது கூட வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்மளுக்கு நல்ல கலர் கிடைச்சிடும். அதை நல்லா வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா தக்காளி வந்து மசியணும். அப்போ தான் வந்து தக்காளி சாதத்தில் வந்து குண்டு குண்டாக இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நாம் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை போட்டுக்கலாம். போட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தக்காளி சாதத்துக்கு வந்து தக்காளி சூடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரைஸ் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பிறகு அதில் வந்து நம்ம தக்காளியோடைய மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். முதல்ல இந்த மாதிரி ஏன் கிளறணும்னா அப்போ தான் வந்து இடம் தெரியாமல் நல்லா மசாலாலாம் வந்து சாதத்தில் அப்படியே விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயுமே வந்து வெரைட்டிஸுக்கு வந்து 2வது வந்து இந்த டைமுக்குள்ள வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மசாலா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி கரண்டியோடைய பின்புறத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டு இந்த மாதிரி நம்ம மசிச்சு நல்லா நைஸாக அந்த மாதிரி
தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பாட்டில் நல்லா ஷைனிங்காக நல்லா மசாலா சால்ட் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சூப்பராக அந்த மாதிரி ஏறும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒரு லைட்டாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாக, சர்வ் பண்ண வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெரைட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.